நியூஸ் ஒன் எக்ஸ்பிரஸ். சீர்காழியில் காவிரி டெல்டா விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் கழுத்தில் தூக்கு கயிறு அணிந்தும் மண்சட்டி ஏந்தியும் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையம் அருகே காவிரி டெல்டா பாசன விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், காப்பீடு நிறுவனங்களின் முறைகேடுகளை கண்டித்தும், மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவிரியில் டெல்டா பாசன விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் கண்டமங்கலம் இளங்கீரன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். தேர்தல் அறிவிப்பின் போது தற்போதைய முதல்வர் அறிவித்த அனைத்து விவசாய கடன்களும் தள்ளுபடி என்பதை உறுதி செய்யவும், சிறு குறு விவசாயி என்ற பாரபட்சமின்றி அனைத்து விவசாயிகள் கடன்களை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும், காப்பீடு நிறுவனங்களில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க வேண்டும், மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும், விவசாயத்தை விட விளையாட்டு கடினம் என கூறிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை கண்டித்தும், விவசாயிகளின் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் தூண்டிவிடுவதாக கொச்சைப்படுத்தியதை கண்டித்தும், டெல்டா மாவட்டத்தை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பி 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தின் போது ஏர்கலப்பைக்கு மாலை அணிவித்தும், விவசாயிகள் கழுத்தில் தூக்கு கயிறு அணிந்தும் மண்சட்டி ஏந்தியும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழியில் அரசு இந்த சீர்காழியில் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் கடன் தள்ளுபடி வேண்டும் என்று அவர் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டும் என்று தமிழகம் எங்கும் விவசாயிகள் பொங்கி எழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடாக இன்று சீர்காழியில் மிகப்பெரிய அளவில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். விஜய் அவர்கள் நாங்க வந்தாக்கா நான் விவசாய பிறக்கல, விவசாய பிறந்த அப்படி போல இப்படி போல சொல்றாரு. நாங்க என்ன சொல்றோம்னா, விவசாயி நீங்க பிறக்கலாமா, விவசாயிகளுடைய குறையை நீங்க போக்குனாலே விவசாயிகளுக்கு நீங்க மிகப்பெரிய அளவுல உதவி செஞ்சதா இருக்கும். விவசாயிகளுக்கு நீங்க நண்பரா இருக்கலாம், விவசாயிகளுடைய பிள்ளையா இருக்கலாம், விவசாயிகளுக்கு அண்ணனா தம்பியா நீங்க இருக்கலாம். அதனாலதான் நாங்க சொல்றோம், விவசாயிகளுடைய முழு கடனை நீங்க இதுல பெரு விவசாயி சிறு விவசாயி என்று பிரித்திருக்கிறார்கள். அது கூட இல்லாமல் விவசாயிகளுடைய அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் விவசாயிகள் கேட்டுக்கொள்கிறோம். அரசுக்கு நாங்கள் ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறோம். நிதி இல்லை என்கிறார்கள். கிட்டத்தட்ட 54,000 கோடி ஒரு ஆண்டிற்கான வரவு செலவுக்காக வேளாண் துறைக்காக ஒதுக்கிறார்கள். அதில் இருந்து ஒரு 20,000 கோடியை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு பேசுறது கூட சொன்னாங்க. உண்மையிலேயே இங்க விவசாயிகளுக்கு கொடுக்க ஒரு கிராமத்துக்கு 2 பேரு 3 பேருக்கு மட்டும்தான் கிடைக்குது அந்த இடுபொருள் மானியம். அந்த மானியத்தை நீங்கள் குறைத்துக் கொண்டு விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது தமிழக விவசாயிகளுடைய கோரிக்கை. அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதை செய்ய வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.